ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, உன்னை தேடி ஒரு முக்கியமான உறவு ஒன்று வரப்போகின்றது. யார் என்று தானே கேட்கின்றாய்? இதை முழுமையாக கேள் தங்கமே, உனக்கே புரியும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன இல்லை? எல்லாமே இருக்கின்றது. சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் தங்கமே. எல்லாம் சந்தோஷமான சூழலால் உன்னை வந்து சேரப்போகின்றது. நிம்மதியாய் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடவும் நீ உயிராய் தவமிருக்கும் உன் அம்மாவை விட பெரியது எதுவுமே இல்லை என்பதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் தங்கமே. உனக்கு ஒரு பரீட்சை வைக்கப் போகின்றேன். என் பிள்ளை, நீ எப்போதும் புலம்புவதால் ஒன்றும் ஆகிவிட முடியாது. எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் தங்கமே. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரு சாயல்கள் போல். இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் நமக்கு தெரிகின்றது. ஆனால் இரண்டையும் ஒன்றாக பார்க்கும் மனப்பக்குவம் உன்னிடத்தில் வர வேண்டும் தங்கமே. அப்பொழுதுதான் உனக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகவே. அதில் ஏன் கஷ்டம் துயரம்? அனைத்துமே சந்தோஷமாக இரு தங்கமே. எது வந்தால் ஏற்றுக்கொள். எதை வேண்டுமானாலும் நம்மால் முடியும் என்று நீ நம்பு. நிச்சயம் உன்னால் முடியும். உன் அம்மா நான் உன் கூடவே இருக்கின்றேன். இப்பொழுது நீ நேசித்த உறவை பிரிந்து இருக்கின்றாய். அந்த உறவே இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது. தான் செய்த தவறையும் தப்பையும் உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்கப் போகின்றார். அந்த உறவு வரும்பொழுது அவர் செய்த தவறை என் பிள்ளையான நீ மன்னித்து விடு தங்கமே. மன்னிப்பதும் மறப்பதும் மனித குணம். என் பிள்ளை, எப்பொழுதும் நன்றாக இருக்கவே நான் உனக்கு இந்த அறிவுரைகளை எல்லாம் வழங்குகின்றேன். உன்னை தேடி நீ விரும்பி நேசித்து மதித்த இந்த உறவு எனக்கு வேண்டும் என்று என்னிடம் மண்டியிட்டு கேட்ட அந்த ஓர் உறவைத்தான் இப்பொழுது உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். அந்த உறவு உன் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான உறவு என்று தெரிந்துதான் உன் கைகளில் நான் கொடுக்கப் போகின்றேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள். சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்திரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் சக்தி பராசக்தி.